சனி பகவான் நல்ல இடத்துல இல்லைனால் ராஜாவே பிச்சைக்கார ஆவான், நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். 3ஆம் இடத்துல இருந்து சகல சௌபாகியங்களையும் கொடுத்து பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், வேலை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டு, வருமானங்கள், திருமண பேச்சுக்கள் கைகூடும். தடைபட்டு வந்த திருமணம் நிச்சயிக்கப்படும். தனுசு ராசின்னு பார்த்தால் கடந்த 2.5 ஆண்டுகளாக தங்களுக்கு மிகச் சிறப்பானதொரு நன்மையை கொடுத்தார். 3ஆம் இடத்துல இருந்து சகல சௌபாகியங்களையும் கொடுத்து பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், வேலை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டு, வருமானங்கள், நினைத்ததை நிறைவேற்றினீர்கள். இப்பொழுது அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்திற்கு வருகிறார். அர்த்தம் அப்படின்னால் பாதி, அதான் அர்த்தநாரீஸ்வரர். நாரினா பெண், பாதி பெண்ணை உடைய சிவபெருமான் அர்த்தநாரி. அர்த்தம்னா பாதி, அஷ்டமன்னா 8, 8ல் பாதி 4, அதான் அர்த்தாஷ்டம சனி. 4ஆம் இடத்திற்கு சனி வரும்போது நன்மை தருவாரா? கண்டிப்பாக நடக்காது. சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், வேதனைகள், மனக்குமுறல்கள், மனக்கவலைகளை ஏற்படுத்துவார். அலைச்சல்கள் உண்டாகும், வேதனைகளை தருவார். சங்கடங்கள், மன உபாதைகள், பிரயாண செலவுகள், விபத்துக்கள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள். அவசியமே இருக்காது, ஆனால் செலவு. போவோம், அந்த பெயின் இருக்கும், அங்கே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது, நமக்கு வலிக்கும், ஆனால் ரிப்போர்ட் ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு செலவு. புதிதாக நோய் ஏற்படுத்துவார். சுகர், ப்ரெஷர்லாம் வரக்கூடிய நேரம் புதிதாக நமக்கு ஒரு நோய் பேர் வச்சிருவான். விபத்துக்களை ஏற்படுத்துவார். வாகன பழுதுகளை உண்டாக்குவார். குடும்பத்தில் கலகலப்பு இருக்காது, சலசலப்பு ஏற்படும், சண்டை உண்டாகும், சச்சரவு உண்டாகும், குடும்ப கவலைகள் அதிகரிக்கும். சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும், சில பேருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும், சில பேருக்கு தொழில் மாற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள பிரிவு, கருத்து வேறுபாடுகள், டெய்லி சண்டை. வீட்டில் எந்திரிச்சா பிரச்சனை, சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதில்ல, வீட்டில் சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, அலைச்சல். தொழிலில் வேலையில் போட்டு பெண்டை நிமித்துவான். நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை செய்யணும், காலையில் 6 மணிக்கே ஆரம்பிக்கணும், தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, குடும்பத்தை கவனிக்க முடியாது. மன உளைச்சல், அப்படி திண்டாடணும். மன உளைச்சல்னால வியாதிகள் பெருகும். அந்த உடம்பை பார்த்துக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போகிறது கூட ஒரு நாள் லீவு கிடைக்காது. இந்த மாதிரி அவஸ்தைகளும் துன்பங்களும் கொடுப்பார். சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்லபடியாக இருந்தால் மிகச்சிறப்பு. திருமணம் நடக்கும், திருமண பேச்சுக்கள் கைகூடும், தடைபட்டு வந்த திருமணம் நிச்சயிக்கப்படும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். புதிதாக இடம், மனை, வீடு, பொருள், வண்டி, வாகனங்கள் வாங்கலாம். குறிப்பாக சொல்ல போனோம்னா ஊராட்சித்துறை, உள்ளாட்சித்துறை, கருவூலங்கள், ஊரக வளர்ச்சித்துறை, இந்த மாதிரி உள்துறையில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. அரசாங்க பணியில் இந்த மாதிரி உள்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை ஏற்படும். அரசியலில் நிற்கலாம். இந்த காலகட்டத்தில் அரசியல் சாதகமாக இருக்கும். அரசியலில் வென்று காமிக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடலாம். கூட்டு தொழில் நன்மையை தரும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், என்ன பிஸ்னஸ் வேணாலும் இருக்கட்டும், தனியாக செய்ய முடியாது, எல்லாராலையும் எல்லாம் தனியாக செய்ய முடியாது. யாரோ ஒருத்தரை ஜாயின் பண்ணி தான் செய்யணும். அப்போது அந்த இவரை கூட்டு வச்சுக்கலாமா, சேர்ந்து செய்யலாமா? அது பங்காளியாக இருக்கட்டும், அண்ணா தம்பியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், நம்ம கூட்டு தொழில் பண்ணலாமான்னா தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி துணி சம்பந்தமான தொழில், டெய்லர், தேய்ப்பவர்கள், துணி உற்பத்தி பண்ணக்கூடியவர்கள், சலவை செய்யக்கூடியவர்கள், துணி சம்பந்தமான வஸ்திர சம்பந்தமான தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்கள், நெய்பவர்கள், இவங்களுக்கு எல்லாமே சிறப்பு. அதிர்ஷ்ட யோகங்கள் ஏற்படும். ஆபரண தொழில் பண்ணுறவங்க, நகை செய்யக்கூடியவர்கள், நகை வியாபாரிகள், உலோக தொழில் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் இதெல்லாம் தயாரிக்கக்கூடியவர்கள், அழகு நிலையங்கள், அழகு சாதனங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்களை நிர்ணயம் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பானதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். மின்சாரத்துறை, அரசாங்கத்தில் இபின்னு சொல்கிறோம்ல, எலக்ட்ரிசிட்டி போர்டு, மின்சாரத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. பொதுவாக தனுசு ராசின்னு பார்த்தால் பொது பலன்களில் இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால ஒரு 50% நன்மைகள் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும் இந்த சனிப்பயிற்சியில். இருந்தாலும் சொந்த ஜாதகத்தில் ஒரு நல்ல அமைப்பு இருந்தால் 100% பலனையும் எதிர்பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? உற்சாலித்தனமாக சொந்த ஜாதகத்தை உடனே பார்த்துடணும். ஏன்னா 2.5 வருஷம் நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, கீழே விழுவுமா, மேலே எந்திரிச்சிருப்போமா, யாருக்கும் தெரியாது. சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன பரிகாரம் பண்ணமோ அதை பண்ணிண்டால் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி தனுசு ராசிக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார். வாழ்க்கையில் போராடி கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கு. 7.5 சனி அதிகமாக முயற்சி செய்தால், அதிகமாக உழைத்தால் இந்த சனி பகவான் கோடி கோடியாக கொடுப்பார். தனுசு ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இதை அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம்.
பாசிட்டிவாக கொடுக்குமா நெகட்டிவாக கொடுக்குமான்னு கேட்டால் பாசிட்டிவ் தான் கண்டிப்பாக கொடுக்கும். அதில் சில நெகட்டிவ்கள் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயத்த பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அர்த்தாஷ்டம சனியும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்னென்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா, முதல்ல நிறைய தனுசு ராசி என்பவர்கள் வாழ்க்கையில் போராடி கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. இந்த நேரத்தில் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியில் போகக்கூடிய சனி பகவான்னா சில சண்டைகளையும் பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்துவார். தனுசு ராசிக்காரங்க மாதிரி ஒரு நேர்மையான ஆட்கள் யாருமே கிடையாது. நான் கரெக்டாக இருப்பேன், எல்லாத்துலேயும் நியாயமாக இருப்பேன், மற்றவங்க ஏதாவது தப்பு பண்ணால் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பவர். அதனால் பார்த்திங்கன்னா வாழ்க்கை எப்போவுமே ஒரு போராட்டமாக இருக்கும். அது வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் சரி எங்கே போனாலும் ஒரு சண்டை சச்சரவு. ஏன்னா இவங்க ஒரு கொள்கையோட வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். அந்த கொள்கை எல்லாருக்கும் பிடிக்குமானா நிறைய நேரத்தில் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சனி பெயர்ச்சி என்ன பண்ணுன்னா முக்கியமாக வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்தும். மற்றவங்க ஏதாவது தவறாக ஏதாவது பண்ணிட்டு உங்கள் மேலே பழி போடக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு வேலையை செய்யணும். அதே மாதிரி உங்கள் மேலே பழி வந்தால் கூட அதை லீகலாக ஃபைட் பண்ணுறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளை பெருசாக்குனீங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய தொந்தரவை கண்டிப்பாக கொடுத்துரும், பாதிப்பை கொடுத்துரும். சில பேர் வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழல் கூட வரலாம். அதே போல் வேலை மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வேலை மாறலாம், அது ரொம்ப நல்லது, அதில் எந்த தப்பும் நடக்காது. அந்த வேலை மாறும்போது என்னென்னா நீங்கள் மாறக்கூடிய கம்பெனி நல்ல கம்பெனியா, நம்மளுக்கு நல்ல சம்பளம் கொடுப்பாங்களா, நீண்ட நாள் அந்த கம்பெனியில் வேலை செய்ய முடியுமா, அது புதுசாக ஆரம்பித்து உடனே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இல்லாத கம்பெனியா, நீண்ட நாள் ஒரு கம்பெனி அந்த கம்பெனி இருக்கான்னு பார்த்துட்டு வேலை மாற்றம் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் இந்த அர்த்தாஷ்டம சனியில் என்ன நடக்கும்னா வேலை போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல சம்பளம் வந்தால் தான் வேலை தேடணும், நம்மளுக்கு நல்ல பதவி வந்தால் தான் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே தோணும். நம்ம என்ன அவ்வளோ குறைஞ்சாலா, மற்றவங்களாம் அப்படி வேலைக்கு போகிறாங்க, நம்ம மட்டும் ஏன் இந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும், நம்ம மட்டும் ஏன் இந்த போஸ்ட்டுக்கு ஒத்துக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வரும். அந்த மாதிரி இல்லாமல் வேலை இல்லை வேலை போயிடுச்சு அப்படின்னா கிடைச்ச வேலையை எடுத்துக்கொண்டு ஒரு வேலையை பார்ப்பது சிறப்பு. இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் வேலை இல்லாமல் போயிட்டீங்கன்னா அது அப்படியே கண்டினியூஸாக ஆகிடும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் ஒரு அடுத்தடுத்தபடியாக எடுத்து வரீங்க. அதில் ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு வரக்கூடிய நேரம், அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் முக்கியமாக வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருங்க. வீடு வாங்கிறது அவாய்ட் பண்ணுங்கள், இடம் வாங்கிறது அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தேவைக்கு இல்லை சார் நான் இப்போ தான் சார் வீடே வாங்குகிறேன், இப்போ தான் சார் எனக்கு லோனே கிடைக்குது, அது மாதிரினா வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. நிறைய தனுசு ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் பண்ண போகிற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு வாங்குறேன்னு போயிட்டு எனக்கு ஒரு 3 வருஷம் கழித்து அந்த வீடு கிடைக்கும்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணுறது. அதே போல் வீடு கட்டுறேன்னு சொல்லி ஆரம்பித்து நானே செஞ்சு எல்லாம் கல் மணல் வாங்கி கட்டிடுவேன் செஞ்சிடுவேன்னு சொல்லி மெனக்கிடுறது. இதெல்லாம் என்ன ஆகும்னா உங்களுடைய வளர்ச்சியில் ஒரு பாதிப்பை கொடுத்துரும். அப்போ என்ன ஆகும்னா அந்த வீடு ஒரு 2 வருஷம் கழித்து கிடைக்கல வச்சுக்க என்ன ஆகும், திருப்பி அந்த வாடகை வீட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும், லோனும் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும், பிரச்சனை மாட்டிப்பீங்க. வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது வச்சுக்கோங்க, உங்களால் அதை செஞ்சு முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வண்டி வாகனம் வாங்கும்போது தேவைக்கு வாங்கிக்கிங்க, பிரச்சனைகள் கிடையாது. அதே போல் அதிக காசு கொடுத்து வாகனங்கள் வாங்காதீங்க. நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது சார், இப்போ கூட லைஃப்பில் என்ஜாய் பண்ணலாம் என்ன அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, உங்கள் மனைவி சொல்லுவாங்க, உங்கள் கூட பிறந்தவங்க சொல்லுவாங்க, இப்போவாது இந்த ஒரு காரை வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேவையில்லாமல் அவங்களுடைய சொல்ல கேட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அதுதான் இந்த அர்த்தாஷ்டம சனி கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அவங்க தான், ஏன்னா தொழில் செஞ்சவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ராட்சில் இருந்து நெகட்டிவ்லேருந்து வாழ்க்கையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கீங்க. திரும்பி பெரிய அடி விழுந்தால் அதை தாங்கவே முடியாத ஒரு நிலை தான் தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்குது. அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இருக்கிற தொழிலை ரொம்ப ஸ்ட்ராங்காக சின்சியராக பண்ணுங்கள். நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலான்ற வேவரிங் மைண்ட்ஸ் அதிகமாக தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ வரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து அந்த வேலையை செஞ்சீங்க, தொழிலை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் வராது.
யாரை நம்பி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கடன் வாங்கி முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கடனே வாங்கினா கூட ஒரு பேங்க் லோன் வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. நான் வந்து வெளியில் வட்டிக்கு வாங்குறேன் செய்கிறேன்னு சொல்லி போய் அது அடுத்த மாதத்தில் அந்த காசு வந்துடும், அடுத்த 6 மாதத்தில் இந்த காசை சம்பாதிச்சலாம் நினச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதுமாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன், புதுசாக இடம் மாற்றி பண்ணுறேன், புதுசாக ஆளை போட்டு பண்ணுறேன், மிஷினரி இம்போர்ட் பண்ணுறேன், இல்லை மிஷினரிக்காக லோன் வாங்குறேன், இதெல்லாம் பண்ணாதீங்க. தேவைக்கு, திருப்பி சொல்கிறேன், தேவைக்கு செய்து கொள்வது பிரச்சனை கிடையாது. தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக நஷ்டங்கள் வரும். அதே மாதிரி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும், கேர்ஃபுல்லாக இருங்க. கணவன் மனைவி கிட்ட சண்டை சச்சரவுகள் வர்றது கொஞ்சம் சகஜமாக இருக்கும். கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இல்லை நான் கரெக்டாக தான் இருப்பேன்னு நினச்சிங்கன்னா அதில் சண்டைகள் பிரச்சனைகள் பெருசாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். அப்போ என்ன ஆகும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். கவனமாக இருங்க. திருமணம் பார்க்கக்கூடியவர்கள், முக்கியமாக மூல நட்சத்திர அன்பர்களும் போராட நட்சத்திர அன்பர்களும் கண்டிப்பாக திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா வரனை நல்லா பார்த்து, திருமண பொருத்தம் பார்த்து, ஜாதகம் பார்த்து, அவங்களுடைய வசதி வாய்ப்புகளை பார்த்து, போய் 2 பேரும் பார்த்து, பொண்ணு பையனுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து திருமணம் செய்து கொள்வது சிறப்பு. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் ஈடுபடாதீங்க. நீங்கள் என்ன போனாலும் அடுத்த 3 வருஷத்துக்கு சால்வ் ஆகாது. அதில் பாதிப்புகள் தான் இருக்கும். மன ரீதியான பாதிப்புகள் நிறைய வந்துடும். கவனமாக இருங்க. அதேமாதிரி உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பது, முக்கியமாக பிபி இருக்கு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உடம்ப நல்லா பார்த்துங்க. சுகர் இருக்குது அப்படின்னா உடம்ப நல்லா பார்த்துங்க. ஹெல்த்தில் நிறைய கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப அசால்ட்டாக இருப்பீங்க, என்ன சும்மா கழுத்து வலிக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்குன்னு விட்டுருவீங்க. அது கடைசியில் விபரீதமானதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையை கொடுத்தனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. உடல்நலத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் இந்த அர்த்தாஷ்டம சனி நல்ல பலனை கொடுக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டீங்க, உடல் நலத்தில் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும்.